அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல சித்திரை மாதம் முழுவதுமே மேஷமனையில உச்சமடைஞ்சு இருக்கும் சூரியனால இந்த 5 ராசிக்காரர்களுக்கு கனவிலும் நினைக்காத மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்க போகுது. அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம். 5 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா உங்க ராசிக்கான டைமிங் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கும். உங்க ராசிக்கான டைமிங் தொட்டிங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டுல ஒவ்வொரு விஷயத்திலையும் தோற்றுதான் என்னைக்காவது நமக்கு வெற்றி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போது. இந்த காலகட்டத்துல அதாவது தமிழ் புத்தாண்டுல முதல் தினத்திலேயே உங்களுக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறார், மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார். உங்க ராசியிலேயே சூரியன் உச்சமாக போறார். அதுவும் தனிச்சு இல்ல, குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நவகிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான், நவகிரக நாயகன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதி உங்க ராசியிலேயே அமர்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். அதுவும் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார். இந்த உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரங்கள் அனைத்தும் குறையும். புண்பட்ட மனத்துக்கு ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு விஷயமா சூரிய பகவான் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். இருளில் மூழ்கி இருந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை சூரிய பகவான் கொண்டு வர போறார். இந்த சூரியனால, உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. செவ்வாய ராசி அதிபதியா கொண்ட நீங்களே கடந்த காலகட்டத்துல ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம பொலிவிழந்த நிலையில, பலமிழந்த நிலையில தான் இருந்தீங்க. ஆனா அந்த கடந்த கால முடக்கங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஆண்டா இந்த ஆண்டின் துவக்க நாளே உங்களுக்கு இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு தேங்கி இருந்த அந்த கடந்த கால விஷயங்கள் அனைத்தும் சரியாகும். வேலைகள் எல்லாம் கூட சில விஷயங்கள், சில வேலைகளை நீங்க கிடப்பில போட்டிருப்பீங்க, முடிக்க முடியாம பாதியில எல்லாம் விட்டுருப்பீங்க. அந்த பணிகளை எல்லாம் எடுத்து செஞ்சு அந்த முடக்க நிலை அனைத்தும் சரி செய்து மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில உங்க வாழ்க்கை இனி வரும் காலகட்டத்துல மாறப்போது. இந்த சூரிய உச்ச பயிற்சியினால இந்த 30 நாட்களுக்கு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேஷராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல தோற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். கோச்சார ரீதியா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் காரணத்தினால இந்த 30 நாட்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து செய்யுங்க. தொட்ட காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முதல் வெற்றி முற்றிலும் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆண்டு அதாவது தமிழ் புத்தாண்டின் முதல் தினத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சூரியன் கொடுக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம். இனிமே நீங்க பெறக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த 30 நாட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொதுவா இந்த விசேஷ பலன்கள் 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் உண்டு. குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான். மற்ற கிரகங்களுக்கு பொதுவான பார்வை 7ஆம் பார்வை. அந்த விதத்துல உச்ச சூரியன் உங்க ராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு, கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது, உச்ச சூரியனுடைய பார்வை, பஞ்சமாதிபதியுடைய பார்வையும் கிடைக்குது. ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாட்களா வரும் 30 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. மேஷராசி அன்பர்கள் இதுவரைக்கும் தேங்கிய நிலையில இருந்தீங்க இல்லையா, இனி வரும் காலகட்டத்துல இந்த 30 நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா நீங்க இருக்க போறீங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை கிடைக்கும். நீண்ட காலமா ஒரு சிலர் வேலைக்கு நிறைய அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆகி மன விரக்திலேயே இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போது. புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமா சூரிய பகவானால உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 5ஆம் இடத்து அதிபதியே உச்சமடைகிறார். வேற என்ன வேணும்? நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்க வேலையில ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க எவ்வளவுதான்
சூப்பரா ஒர்க் பண்ணியுமே உங்களை பெருசா புகழனா கூட பரவாயில்ல, ஆனா உங்க மேல நிறைய குறை சொல்லியிருப்பாங்க இல்லையா? கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்க தான் காரணம்னு கை காட்டி விட்டுருப்பாங்க இல்லையா? செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுது. பதவி உயர்வு 99% உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. சூரியன் ஒளி பொருந்திய கிரகம் உங்க ராசியில உச்சமாகும் காரணத்தினால நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். நிறைய பேரை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் சமுதாயத்துல. இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க கூட உங்க பேச்சை இனி வரும் காலகட்டத்துல கேட்பாங்க. உங்க பேச்சிலேயே ஒரு கம்பீரம்ங்கிறது இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். இந்த ஒரு மாத காலகட்டத்துல உங்க நன்னடத்தையினால நிறைய பேர்கிட்ட நீங்க நல்ல பெயர் எடுத்தீங்க. ஒரு சிலர் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். புதுசா நிறைய ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும். உங்க தலைமை பண்பு மற்றவங்களால பாராட்டப்படும். உங்க திறமைகள் இந்த காலகட்டத்துல அங்கீகரிக்கப்படும். 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். குழந்தை ஸ்தானாதிபதியே உங்க ராசியில உச்சமாகிறார். இன்னொன்னு, இந்த குழந்தை ஸ்தானத்தை 5ஆம் பாவகத்தை உங்க ராசியிலேயே இருந்து குருவும் பார்க்கிறார். அப்போ நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். குழந்தை பாக்கியம்ங்கிறது இனிமே உங்களுக்கு மிகப்பெரிய கவலையா இருக்காது. இதுவரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல தோற்ற அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல மீண்டும் புத்துணர்ச்சியோடு எழுந்து அந்த பிசினஸ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு நீங்க கொண்டு போக போறீங்க. பிசினஸ் வைஸ் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல சித்திரை 1ஆம் தேதி முதல் 30 நாளுக்குள்ள நிச்சயமா புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்ல ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய கிளை ஆரம்பிப்பீங்க. இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உலகத்துல சூரியன் வந்தால் இருள் அகலும். அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு உங்க ராசியில சூரியன் வருவதனால உங்க வாழ்க்கையில இருக்கும் இருள் அகல போது. அரசாங்க காரகனே சூரிய பகவான் உங்க ராசியிலேயே உச்சமாக போறார். அப்போ நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்றீங்கனாலும் ஒரு வேலை கிடைக்கல, அரசு உத்தியோகம் கிடைக்கலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு துறைகள்ல இருக்கவங்களுக்கு, ஏற்கனவே அரசு துறைகள்ல அரசாங்க வேலை பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உயர் பதவி கிடைக்கும். பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல மேஷராசி அன்பர்களுக்கு தேடி வரப்போகுது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சூரிய பகவானால கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். திடீர் பண வரவு, எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும். ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அரசியல்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நீங்க இருந்த நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். நீங்க இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா நீங்க மேல போவீங்க. உயர் பதவி நிறைய பேருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்பினருக்கும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்கனாலும் சரி, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, எல்லா தரப்புல இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல மாற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உண்டு. கடந்த 3 ஆண்டுகளா இருந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பா மேஷராசி இந்த ஒரு மாத காலகட்டம் செயல்பட போறீங்க. இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் அகலும். கலத்திர ஸ்தானத்தை குருவும் உச்ச சூரியனும் பாக்குறாங்க. காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை பாக்குறார். அப்போ காதல் திருமணம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். காதல்ல இருக்கவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதலில் அடுத்த ஒரு படியா கல்யாணத்துக்கு போகக்கூடிய அமைப்பை, திருமண பாக்கியம் 100% மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு புனிதமான காலம், ஒரு பாக்கியம் தரக்கூடிய காலம். இந்த மாதம் கூடுதல் சிறப்பு அமைய நீங்க சிவ வழிபாடு செய்யறதுனாலையும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும் எட்ட முடியாத உயரத்தையும் நீங்க எட்ட முடியும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டின் முதல் தேதியிலேயே உங்க முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்து அதிபதி லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார். ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல உச்சம். வேற என்ன வேணும்? அவ்வளவு விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சுக்கிரனால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். எதிர்பாராத திடீர் தன லாபம், பண வரவுங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்வ சேர்க்கை இருக்கும்.
காதல் சார்ந்த விஷயங்கள்ல உங்க எண்ணங்கள் ஈடேறும். நிறைய பேருக்கு காதல் கைகூடும். கடந்த காலகட்டத்துல மனமுடைந்து நொந்து போன மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சூரியனால திடீர் உத்வேகம் பிறக்கும். எதுவா இருந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம். அப்போ எடுக்கிற முயற்சியில அத்தனையிலையும் வெற்றி கிடைக்கும். திடீர் மனோபலம் அதிகரிக்கும். கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் நிலைமை மாறாதா, எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தின மாதிரி, இருளுக்கு வெளிச்சம் வந்த சூரியன் மாதிரி உங்க வாழ்க்கை இருளா இருந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசமா இந்த உச்ச சூரியன் இருக்க போறார். நிறைய பேருக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி பிறக்கும். மனசுல எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு மனசுக்குள்ள மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சுக்கிரனால இந்த 30 நாட்களுக்கு கிடைக்க போது. தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். லாபங்கள், தொழில் வகையிலான லாபங்கள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். முக்கியமா நிறைய பேர் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. மத்தவங்க செய்யறதுக்கு யோசிக்க கூடிய சில விஷயங்களை கூட நீங்க அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க முயற்சியினால எவ்வளவு பெரிய சவாலான கடினமான விஷயங்களா இருந்தாலும் சரி, உங்க முயற்சியினால அது முடிச்சு காட்டக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும். நீங்க மேக்சிமம் என்ன தொழில்ல இருக்கீங்கனாலும் சரி, நீங்க செய்யும் தொழில்ல பெருத்த லாபம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்துல சூரியன் உச்சம், நவகிரக நாயகனான சூரியன் லாபஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கும் காரணத்தினால மூத்த சகோதர வகையில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆதாயங்கள் இருக்கும். தந்தை காரகன் இல்லையா சூரியன், அவர் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால நீண்ட காலமா உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். அதே மாதிரி தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். ஒரு சிலருக்கு தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள், ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க, ஆனா ஏதோ ஒரு சூழலால அதை எடுத்து செய்ய முடியாம இருந்தது இல்லையா, ஒரு தடையா இருந்தது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இப்போ நீங்க எடுத்து செஞ்சு அந்த முயற்சியில வெற்றி காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூப்பரான காலகட்டம் இது. நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் அவருடைய நட்பு கிரகமான செவ்வாயுடைய வீட்டுல உச்சம் பெறுவதோடு மட்டும் இல்லாம நட்பு கிரகமான குருவோட சேர்க்கை பெற்றிருக்கார். தொழில் ஸ்தானாதிபதியோட லாபஸ்தானத்துல குரு சேர்க்கை பெற்றிருக்கார். அப்போ தொழில் வகையிலையும் மிகப்பெரிய முன்னேற்றம், வளர்ச்சி இருக்கும். தொழில் மூலமா லாபங்களும் இந்த காலகட்டத்துல கூடும். அரசாங்க காரகன் சூரியன் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால முயற்சி எடுத்தீங்கன்னா நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும். 100% கிடைக்கும். நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும், முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும், எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா அரசு உத்தியோகம்ங்கிறது உங்க எட்டாக்கணியா இருந்த விஷயம் கூட திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்துல கொடுக்கும். நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியமும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். ஏற்கனவே காதல்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர்னு திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும். காதல்ல இருக்கவங்களுக்கு காதல்ல வெற்றி கிடைக்கும். உங்க காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு, அதாவது காதல் திருமணத்துல போய் முடியும், காதல் திருமணம் கைகூடி வரும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல தர்ம விஷயங்கள் செய்வீங்க, தர்ம காரியங்களுக்காக செலவு செய்வீங்க, சுப காரியங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும். ஒரு சில வயதில் மூத்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மோட்சம் அடையும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க, ஆனா நீங்க பண்ண விஷயங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்காம, அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். நீங்க பண்ண முயற்சிகள்லயும் சில தடங்கல்கள் இருந்திருக்கும், ஆனா அது எல்லாமே இப்ப மாறப்போகுது. எடுக்கிற முயற்சியில நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொன்னு, உங்க வேலைக்கு, உங்க பணிக்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். உங்க திறமைகள் மற்றவங்களால அங்கீகரிக்கப்படும். முக்கியமா இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்க பேச்ச கேட்பாங்க. அது குடும்பமா இருக்கட்டும், பணியிடமா இருக்கட்டும், வெளியிடமா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் நீங்க பேசுனீங்கன்னா உங்க பேச்ச 4 பேர் கேட்பாங்க. உங்க பேச்சும் இந்த காலகட்டத்துல சூரியனை மாதிரி பிரகாசமா இருக்கும். தெளிவான பேச்சு இருக்கும். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்க பேச்சு சிறப்பாவே இருக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு உங்க குழந்தைகளால நல்ல பெயர் கிடைக்கும். இன்னாரது குழந்தைகள் இவங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்க குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பாங்க. உங்க குழந்தைகளால உங்களுக்கும் நன்மதிப்பு கூடும்.
மிதுன ராசி அன்பர்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய நாட்களா இந்த 30 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பிசினஸ் டெவலப்மெண்ட்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதுல நல்ல முன்னேற்றமும் காண்பீங்க. ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதிய தொழில் தொடங்குவீங்க. தொழில் வகையிலையும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும். நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்திலையும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும் நீண்ட காலமா ஒரு உத்தியோக மாற்றமோ அல்லது பணியிட மாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி எடுக்காமலேயே நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். திடீர் பணவரவாலையும் உங்க வருமான உயர்வாலையும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். அசையும் அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் உங்க மனைவிக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ பொன் நகைகள் வாங்கி கொடுப்பீங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல திடீர் திருமணம் கைகூடி வரும். ஒரு சிலர் ஏற்கனவே பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்திருப்பீங்க. ஆனா திருமணத்துல ஒரு தடங்கள் இருந்துட்டே இருக்கு, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கும், ஒரு சிலருக்கு உங்க மனைவியோ கணவனோ யாருன்னே தெரியாம இருந்திருப்பாங்க. திடீர்னு பிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எதிர்பாராத திடீர் திருமணங்கள் இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. நிறைய பொது விஷயங்களுக்காகவோ நல்ல விஷயங்களுக்காகவோ செலவு பண்ணுங்க. சுப செலவுகள் பண்ணுங்க. எதையுமே மன நிறைவோட செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச ஏதாவது தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல செய்யுங்க. குறிப்பா ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கிறது விசேஷம். லாபஸ்தானம் வலுக்கும் காரணத்தினால எதிர்பாராத பொருளாதார வரவு பணவரவுங்கிறது நிச்சயம் இருக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம். இந்த இடம் வலுத்திருக்கும் காரணத்தினால மூத்த சகோதர வகையில ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு சிலர் மூத்த சகோதர உறவோட சண்டை சச்சரவுகளோட இருப்பீங்க, மனஸ்தாபத்தோட இருப்பீங்க. பிரிஞ்சு இருக்கவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கி நல்ல பாண்டிங் இருக்கும். குறிப்பா தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள், அங்காளி பங்காளி வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நீங்கி எடுத்த காரியத்துல நிச்சயம் இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும். கூடுதல் சிறப்பு பலன்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மகாலட்சுமி தாயார வணங்குறதுனாலையும் பெருமாளை வணங்குறதுனாலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம்ங்கிறது வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வரும் சித்திரை 1ஆம் தேதி உங்க தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல உச்சம் அடைகிறார். வேலையில மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய கடகராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல கடுமையான பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க. கடன் தொந்தரவு, நோய் தாக்கம் ஒரு பக்கம், வீட்டை விட்டு வெளியில போக முடியாம இருக்கு, செய்யற அனைத்து காரியங்களிலும் தடங்கள், வேலையில கடுமையான பாதிப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்துல பொடி பொடியா போக போகுது. உங்களுக்கும் திறமை இருக்குங்கிறத வெளிக்காட்டக்கூடிய பொற்காலம் இது. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரியன் உச்சம். அப்போ தன யோகம் பிரமாதமா இருக்கும். வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். உதாரணத்துக்கு நீதிபதி, வக்கீல், ஆசிரியர், ஜோதிடர், இந்த மாதிரி பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். பணம் சார்ந்த தனம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் பினான்ஸ் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல கோவில் திருப்பணிகள் செய்வீங்க. அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ வருமானம் இந்த காலகட்டத்துல கூடும். வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, நாட்டு மருந்து கடை வச்சிருக்கவங்க, ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும். உங்க பேச்சு சிறப்பாவே இருக்கும். கடினமான சில நடக்காத விஷயங்களை கூட நீங்க பேசி காரியத்தை சாதிச்சிருவீங்க. குறிப்பா எந்த இடத்துல எப்படி பேசினா வேலை நடக்கும்ங்கிறது இந்த காலகட்டத்துல கடகராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும். 10ஆம் இடத்து சூரியன் நல்ல விதத்துல சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அரசு உத்தியோகம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நிர்வாக திறமை இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும். பதவி உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் சரி, பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டத்துல நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல இப்போதான் புதுசா கவர்மெண்ட் ஜாப் நீங்க ட்ரை பண்றீங்க
இருந்தீங்கன்னா கூட நிச்சயமா அரசு உத்தியோகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகம் கனவாவே இருந்தவங்களுக்கு உங்க கனவுகள் நனவாகும். உயர் பதவியில இருக்கவங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். அரசியல்லையும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு போஸ்டிங் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். உங்க மேல இந்த காலகட்டத்துல மத்தவங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். முதலாளித்துவம், கௌரவத்துவம் இந்த காலகட்டத்துல கடகராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும். அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு, தந்தையுடைய தொழில் செய்யறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தொழில்ல ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கும். தந்திரமா செயல்பட்டு தொழில் சார்ந்த விஷயத்துல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். தொழில் சம்பந்தமா புதிய யுக்திகளை புகுத்தி மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும். ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு முயற்சிகளை எல்லாம் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க பிசினஸ்ல புதிய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா சகல விதமான தடைகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போதுங்கிறது தான் உண்மை. குரோதி ஆண்டின் முதல் நாளே இந்த சூரிய உச்ச பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போதுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஒரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்க போது. 12 ராசிகளில அனைத்து ராசிகளை காட்டிலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமா இந்த சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு கொடுக்க போறார். இந்த ஆண்டுல நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. அதுக்கு முதல் படிக்கட்டா இந்த மாதம், இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். இதுவே முதல் படின்னு நீங்க எடுத்துக்கலாம். உங்க தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். செல்வ நிலை உயரும். புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. சுகபோகங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பெருக்குவீங்க. அசையும் அசையா சொத்து சேர்க்கை இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை ஒரு சிலர் பார்த்து செய்வீங்க. குடும்பத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். ஒரு சிலர் வீடு கட்டிட்டு பாதியில நிலுவையில இருக்கும் இல்லையா, அந்த நின்ற பணிகளை எல்லாம், கட்டுமான பணிகளை எல்லாம் மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் இது. மாணவர்களுக்கு உயர்நிலை கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். 2ஆம் அதிபதி உச்சம் பெறும் போது மிகப்பெரிய செல்வ நிலை முன்னேற்றம் இருக்கும். பெருத்த செல்வம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும். குடும்பஸ்தானாதிபதி உச்சமடையும் போது குடும்பத்துல இருந்த சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியினால பாதிக்கப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கிற மாதிரியான சூழலை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொடுக்க போறார். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கு. கண்ணீர் விட்டு அழற அளவுக்கு, ரத்த கண்ணீர் வர அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்க போகுது. ஒரு புத்துணர்ச்சியோட செயல்பட போறீங்க. எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் இதை சமாளிப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். போக்குவரத்து சார்ந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போது. நினைத்த இடத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உங்க பேச்சை இது வரைக்கும் யாரெல்லாம் கேட்காம இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல தேடி வந்து பேசுவாங்க. வாக்குஸ்தானாதிபதி உச்சமடைஞ்சிருக்காரு இல்லையா, அப்போ உங்க வாக்கு மத்தவங்களால கேட்கப்படும். நீங்க ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு மத்தவங்க நம்புற அளவுக்கு உங்க பேச்சு பிரமாதமா இருக்கும். சொல்ல காப்பாத்துவீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கு வாகனங்கள் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு இல்லையா, இந்த வாகன பழுதுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும். சூரியன் இங்க உச்சமடைஞ்சு குருவோட சேர்க்கை பெற்று தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தை பாக்குறார். அப்போ சுகபோகம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், அசையும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சரியாகும். சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். தாய் ஸ்தானத்தை தந்தை காரகன் பாக்குறாரும் உச்சமடைஞ்சு பாக்குறார். அப்போ தாய் வழியில இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் நீங்கும். தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காத நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல ஆன்மீக தொண்டு செய்வீங்க. ஒரு சிலருக்கு சமூக சேவையில ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல கடும் நெருக்கடி, அதே மாதிரி ரொம்பவே ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல ஒரு சந்தோஷமான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்க வேலைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க செஞ்ச இந்த வேலையை பெஸ்டா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு மேலதிகாரிகள் இந்த காலகட்டத்துல உங்களை புகழ்வாங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கை கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதுசா கார் வாங்குவீங்க. ஏற்கனவே வண்டி வச்சிருக்கவங்க கூட
பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாக போகுது. சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு குடி போவீங்க. ஒரு சிலர் பூமி பூஜை போடுவீங்க. இடம் வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ பிசினஸ் டெவலப்மெண்ட்காகவோ ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். திருமண தடைகள் இந்த காலகட்டத்துல நீங்கும். இந்த 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கு. அப்போ குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். திருமண தடை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண தடைகள் அகன்று திருமணம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கடனை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது இருக்கும். தன்னம்பிக்கையோட வாழ்வீங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு, இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல நிதி சார்ந்த தடைகள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போகுது. கடினமான சூழல்ல வாழ்ந்துட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். முன்னேற்றகரமான பாதையை நோக்கி இந்த காலகட்டத்துல நீங்க செல்ல போறீங்க. கூடுதல் நற்பலன்களுக்கான முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியான சூரிய பகவான் இந்த குரோதி ஆண்டின் முதல் நாள்லயே பாக்கியஸ்தானத்துல உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்யறது மிகப்பெரிய விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். உங்க ராசி அதிபதியே பாக்கியஸ்தானத்துல இருக்கார். வேற என்ன வேணும் உங்களுக்கு? மிகப்பெரிய முன்னேற்றகரமான பாதைக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செல்ல போறீங்கிறது தான் உண்மை. கடந்த காலகட்டங்கள்ல கடினமான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மன போராட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை முன்னேற்ற பாதையில உங்க ராசி அதிபதி இந்த ஒரு மாதத்துக்கு கொண்டு செல்ல போறார். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களால அனுகூலம் இருக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால அது தடங்களாவே இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாம் நீங்க போகணும்னு நினைச்ச இடத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். புதிய மாற்றங்கள் வரும் 14/4/2024 இருந்து உங்களுக்கு நிச்சயமா தொடங்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வேலையில நல்ல மாற்றங்களை கொடுக்கும். எந்த மாற்றம் நடந்தாலும் சரி, அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க. நடக்கும் அத்தனை மாற்றமும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு எந்த செயல் செஞ்சாலுமே மேக்சிமம் தடையில தான் போய் முடியுதுன்னு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல தடைகள் அகலும். பெரும்பாலும் எந்த விஷயம் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல துணிந்து பண்ணலாம். கடந்த காலகட்டத்துல யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, இது செய்யலாமா வேண்டாமா, இல்ல சக்சஸ் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க துணிஞ்சு எடுத்து செய்யலாம். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்துல பெருகும். தைரிய வீரியத்தோட செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். லக்னாதிபதி உச்சமடைஞ்சு பலமா இருக்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் இது எல்லாமே பிரகாசமா இருக்கும். நீங்க செய்யற விஷயங்கள் நல்லதாதான் முடியும். மேக்சிமம் இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்காதவங்க எல்லாம் இப்போ உங்க பேச்ச கேட்பாங்க. உங்க பேச்சு சிறப்பா இருக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும். உங்க உள்ளுணர்வு படி நீங்க செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். எதிரிகளே அஞ்சும் அளவுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எதையுமே சூப்பரா செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அந்த அளவுக்கு மன தைரியம் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும். எதுவா இருந்தாலும் என்னால முடியும், நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட செயல்படுவீங்க. கல்வி, செல்வம், வீரம் இது மூன்றும் கிடைக்கும் பிரமாதமான காலகட்டமா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த குரோதி ஆண்டு முழுவதும் வருமானம்கான ஒரு வளர்ச்சிக்கான படிக்கட்டா இந்த மாதம் உங்களுக்கு, சித்திரை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இங்க சூரியன் தனிச்சு இல்லாம குருவோட சேர்க்கை பெற்று 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை, இளைய சகோதர ஸ்தானத்தை, தைரிய வீரிய ஸ்தானத்தை குருவும் சூரியனும் இணைந்து பாக்குறாங்க. உங்க ராசி அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்போ தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர ஸ்தானம் இதுவே. அப்போ இளைய சகோதர உறவுகளோட இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும். இளைய சகோதர உறவுகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வீட்டிலையும் சுபகாரியங்கள் செய்யும் அமைப்புகளை கொடுக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். தந்தையுடைய உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் மூலமா சரியாகும். சரியான ஒரு மருத்துவரை அணுகி
தந்தையுடைய உடல் நலத்தை சரி செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தந்தை வழியில இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும். 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். உங்க லக்னாதிபதியும் அவரே, சூரியனும் ஏற்கனவே தந்தை காரகன். அப்போ தந்தை காரகன் தந்தை ஸ்தானத்திலே உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால தந்தையோட இதுவரைக்கும் இருந்த சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும். அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரதுல தடங்கல்கள் இருந்தது, பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆஃபர் பீரியட்னே சொல்லலாம் இந்த சித்திரை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த ஒரு மாதத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா குரோதி ஆண்டு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க செல்ல முடியும். புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்க முயற்சிகளின் இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய அரசியல் தொடர்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெருகும். ஒரு சிலருக்கு மக்கள் தொடர்பு அதிகப்படுத்தும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்வீங்க, ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க, ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த உயர்வுகளையும் உத்தியோகம் சார்ந்த நல்ல மாற்றங்களையும் இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல பெரிய ஆட்களுடைய தொடர்புகளை எல்லாம் கொடுக்கும், அவங்களுடைய சந்திப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். உணவு, உடை, இது மாதிரி அத்தியாவசிய தேவைகள் இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பூர்த்தியாகும். ஏதாவது ஒரு வகையில பணவரவுங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்துல புதுசா கடன் வாங்கறத குறைச்சிக்கோங்க. கடனை அடைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாங்கிறத யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா நீங்க, அதாவது சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு அடையாளத்தை இந்த சித்திரை மாதத்துல சிம்மராசி அன்பர்கள் கிரியேட் பண்ணுவீங்க. சமுதாயத்திலையும் உங்க மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்துல கூடும். பணியிடத்திலையும் சரி, வீட்டிலையும் சரி, வெளியிடத்திலையும் சரி, உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் உயர் பதவியில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுல நல்ல முன்னேற்றமும் நிச்சயம் இருக்கும். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் புதிய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். இங்க குருவும் சேர்க்கை பெற்று உங்க ராசியையும் பாக்குறாரு இல்லையா, அப்போ கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும். குருவோட சேர்ந்த உங்க ராசி அதிபதி, உச்சமடைஞ்ச உங்க ராசி அதிபதி இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம், திருமண பாக்கியம், அனைத்து பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க. கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடங்கல்கள் அகலும். திருமணத்துக்கான முயற்சிகள், முன்னேற்பாடுகள் இதெல்லாம் நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா செய்வீங்க. ஒரு சிலருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் கைகூடி வரும். திடீர்னு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு, திடீர்னு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்பு, திடீர்னு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், நீங்க வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா திடீர்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கீங்க, வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். வேலை மாறலாமான்னா தாராளமா மாறலாம். நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் சூரிய பகவானால இருக்கும். பண வருமானம் பெருகும். பணவரவுல இருந்த தடங்கல்கள் அகலும். கடன் தீரத்துக்குண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். மேலும் நன்மைக்கான முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க லாபஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானமான 7ஆம் பாவகத்துல உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 30 நாட்களுக்கு, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை 30ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள், துன்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பிரமாதமான காலகட்டம் இந்த சித்திரை மாதம். நீங்க யாருங்கிறத உங்களை சுத்தி உள்ளவங்க புரிஞ்சுக்க கூடிய, தெரிஞ்சுக்க கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த சித்திரை மாதம் தான்.
நீங்க யாருங்கிறத மத்தவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவீங்க. இந்த காலகட்டத்துல நிமிர்ந்த நடையோடையும் நேர்கொண்ட பார்வையோடையும் நன்னடத்தையோடையும் இந்த காலகட்டத்துல நீங்க பிரகாசமா இருக்க போறீங்கிறது தான் உண்மை. ஒரு சில நேரங்கள்ல நம்ம பண்றது கரெக்டா, நம்ம யோசிக்கிறது கரெக்டா, நம்ம செய்யறது சரியா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பிரகாசமான காலகட்டம் இது. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நிறைய தவறுகளை திருத்திக்க கூடிய காலகட்டம். சூரியன் இப்ப தனிச்சு இல்லாம குருவோட சேர்க்கை பெற்று உங்க ராசியையே பார்க்கிறது கூடுதல் விசேஷம். எப்பவுமே உச்ச பார்வைக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, ஒரு தனி பவர் உண்டு. அந்த விதத்துல உச்ச சூரியன், உங்க லாபாதிபதி சூரியன் உங்க ராசியையே பார்க்கிறார். அப்போ தீவினைகள் அனைத்தும் விலகி உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். செவ்வாயோடைய வீட்டுல உங்க லாபாதிபதி அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ நிறைய வாழ்க்கையில நிறைய உயர்வை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க நினைத்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா ஒரு விவாகரத்து கேஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல டிவோர்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும். திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நீண்ட காலமா குழந்தை பிறப்பு இல்லாம தடை பட்டுட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது சாதகமாவே இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு ஆஃபர் பீரியட்னே சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஆஃபர் பீரியட்னே சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பாங்க. கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல விலகும். கடந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்க செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா செய்ய முடியாம தடைப்பட்டுக்கிட்டு இருந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து செஞ்சு அதுல வெற்றியும் முன்னேற்றமும் காணக்கூடிய அமைப்பு இது. ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள்ங்கிறது மிக சாதகமா பிரமாதமாவே இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு பெஸ்டான வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு பெஸ்டான ஜாப்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டம் பிரமாதமா இருக்கு. ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். மாணவர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். ஒரு தெளிவான மைண்ட் செட் இல்ல, முடிவெடுக்க முடியாம ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு முடிவெடுத்தா சரியா இருக்கும்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நீங்க சரியான ஒரு பாதையில யோசிப்பீங்க. உங்க சிந்தனைகள், செயல்திறன் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் கடந்த காலகட்டத்துல சம்பாதிச்ச பணத்தை சேமிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சேமிப்புங்கிற விஷயம் நிச்சயம் சாதகமாவே இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க ஆரம்பிப்பீங்க. இனி தொட்டதெல்லாம் வெற்றியா தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் உங்க ராசியை பார்த்தாலே பெரிய விஷயம். ஆனா 3 கிரகங்கள் இணைந்து உங்க ராசியை பார்க்க போகுது. கூட்டு கிரகங்களுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத, நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த குரோதி ஆண்டின் முதல் மாதமான சித்திரை மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கனாலும் சரி இந்த காலகட்டத்துல லாபம் உங்களுக்கு அதிகரித்து இருக்கும். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். நீங்க ஆணா இருந்தா உங்க மனைவி மூலமாவோ, நீங்க பெண்ணா இருந்தா உங்க கணவன் மூலமாவோ இந்த காலகட்டத்துல லாபங்கள் அதிகரிக்கும். திருமணத்துக்கு முன்பு ஏழையா இருந்தவங்க கூட திருமணத்துக்கு பின்பு, கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் ஆன துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும்.
சகல பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயம் பிரமாதமா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உறவினர்கள் உங்களை மதிக்காம இருந்தாங்க இல்லையா, உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், அது எல்லாமே மாறப்போகுது. உறவினர்கள் இந்த காலகட்டத்துல தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களோடையும் சரி, அங்காளி பங்காளி வகையிலையும் சரி, நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்துல இருக்கும். மூத்த சகோதர உறவோட இருந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். வீட்டுல முக்கியமா சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்துல நடக்கும் அமைப்புகள்ங்கிறது சாதகமாவே இருக்கு. சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கு. ஒண்ணு நீங்க உங்க வீட்டுல சுப காரியங்கள் செய்வீங்க, அல்லது சுப காரியங்கள்ல அடிக்கடி கலந்துக்கிற அமைப்புகளை கொடுக்கும். சமுதாயத்துல உங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களை 4 பேர் மதிச்சு பேசுவாங்க. உங்க பேச்சுக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க. பிரச்சனையிலிருந்து, நிறைய பிரச்சனைகளிலிருந்து இந்த காலகட்டத்துல வெளிவரக்கூடிய அமைப்புகள்ங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. தொட்டதெல்லாம் வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். மகாலட்சுமி உங்க வீட்டுல குடியிருக்க போறாங்கிறது தான் உண்மை. தன வருமானம், பொருளாதார உயர்வு, பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா கடன் தொந்தரவுல இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடனை முழுவதுமா அடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குங்கிறதுக்கு முதல் சாட்சியே இந்த சூரிய பயிற்சியினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள்னு தான் சொல்லணும். இனிமே அடுத்தவங்களை நம்பி இல்லாம சுயமா செயல்பட்டு பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க. மனசுல இருந்த குறைகள் அனைத்தும் விலகும். நோய் நொடிகள் விலகும். மன அழுத்தம் இந்த காலகட்டத்துல குறையும். பிரிவினைகள் நீங்கும். செல்வ சேர்க்கை இருக்கும். குழந்தைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகளை துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஃபரான காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எட்ட முடியாத ஒரு உயரத்தை, சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் நீங்க அடைய முடியும். நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி, அந்த வேலையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்க சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்க பாவங்கள் தொலைந்து பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க. மேலும் நல்லது நடக்க முருகப்பெருமான வணங்குனீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க பாக்கியாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல உச்சமடைஞ்சு இந்த சித்திரை மாதம் முழுவதும் 30 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கார். இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில நிச்சயமா இந்த 30 நாட்களுக்கு நடக்க போகுதுங்கிறது தான் உண்மை. பூர்வ புண்ணியஸ்தானத்துல பாக்கியாதிபதி, இது இவ்வளவு பெரிய விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். பணவரவு பிரமாதமா இருக்கும். உங்க குழந்தைகள் சகல வசதிகளோட இருப்பாங்க. தெய்வ வழிபாடு நிறைய மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வீட்டிலையுமே அடிக்கடி பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை அதிகப்படுத்தும். வீட்டில் நல்ல மகிழ்ச்சி பிறக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட காலமா தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல 100% குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டிலையும் சரி, உங்களுக்கும் சரி, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பதவி உயர்வு 100% கிடைக்கும். நீண்ட காலமா உங்க வேலைக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்ல, அதே மாதிரி நல்ல வேலை பார்த்துமே உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு மேல பதவி உயர்வு பெற்று போயிட்டாங்க. ஆனா நீங்க அதே ஸ்டேஜ்லயே நிக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும். காதலில் வெற்றி கிடைக்கும். காதல் ஸ்தானம் இந்த 5ஆம் இடம். இங்க பாக்கியாதிபதி உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால காதல்ல வெற்றி கிடைக்கும். காதலிக்கிறவங்களுக்கு நிச்சயமா காதல்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஒரு சிலருக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்காம இருக்கலாம். ஒரு சிலருக்கு உங்க காதலியோடையோ காதலனோடையோ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். அது எல்லாமே தீர்ந்து காதல்ல நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சூழலை கொடுக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும். உங்க பெயரும் புகழும் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். சமுதாயத்துல நீங்க நல்ல பெயர் எடுப்பீங்க. ஒழுக்கத்தை முறையா கடைபிடிப்பீங்க. நல்ல மேன்மை அடைவீங்க. ஜீவ சமாதி வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். பித்ரு சாபம், அதே மாதிரி பித்ருக்களால ஏற்பட்ட தொந்தரவுகள், பிரச்சனைகள், இதுல இருந்தெல்லாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்துல அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இல்லை, நீங்க என்னதான் உட்கார வச்சு படிக்க வச்சா கூட படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல உங்க குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா
படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும், படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கல, வீட்டுல பணவரவே இல்ல, வீடு கட்டுற அமைப்பு பெருசா இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல வீடு கட்டும் யோகம் கிடைக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், பணவரவு தாராளமா இருக்கும். சொந்த வீடு கனவாவே இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா சொந்த வீட்டு கனவு நனவாகும். சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல பூமி பூஜை போடுவீங்க, ஒரு சிலர் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான பிளான் எல்லாம் இந்த காலகட்டத்துல போடுவீங்க. ஒரு சிலர் வெளியிடத்துல இருக்கீங்க, உங்க பூர்வீக இடத்துக்கு போகணும், இல்ல பூர்வீக வீட்டுக்கு குடிப்போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நீண்ட காலமா அதுல தடங்கள் இருந்திருக்கும் இல்லையா? பூர்வீக இடத்துல செல்வதற்கு உங்களுக்கு தடங்கல்கள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். ஒரு சிலர் பூர்வீக இடத்துல வீடு கட்டுவீங்க, ஒரு சிலர் தனிச்சு இருக்கீங்கன்னா கூட பூர்வீக இடத்துக்கு குடிபெயரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா உண்டு. பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல, இந்த குலதெய்வ ஸ்தானமான 5ஆம் இடத்துல பாக்கியாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினால குலதெய்வ அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பரிபூரணமா உண்டு. நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விஷயம் பண்ணி பாருங்க. 100% அந்த வேலையில உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைத்தே தீரும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு தனவரவு இந்த காலகட்டத்துல இருக்கும். எங்க கேட்டாலும் சரி, கடன் கேட்டா ஈஸியா உங்களுக்கு கடன் கிடைக்கும். அது தொழில் அபிவிருத்திக்காகவா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுக்காகவோ, இடம் வாங்கறதுக்காகவோ, வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ, ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்க சுப விஷயங்களுக்காக எங்கேயாவது கடன் கேட்டு பாருங்க, நிச்சயமா கடன் கிடைக்கும். பேங்க் லோன் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகி இருக்கலாம், அதெல்லாம் உடனே கிடைக்கும். பேங்க் லோன் டக்குன்னு கிடைக்கும். மறைமுக வருமானம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா அதிகரிக்கும். திடீர் பணவரவு இருக்கும். ஒரு சிலருக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும். மனம் அலைப்பாயிற அமைப்பு இல்லாம நிலைத்தன்மையை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சேவிங்ஸ் அதிகரிக்கும். உங்க கையிருப்பு உயரும், வங்கி இருப்பு இந்த காலகட்டத்துல உயரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி நல்ல ஒரு பாண்டிங் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். உறவுகளுக்குள்ளேயும் இருந்த பிரிவினை, சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி உறவினர்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அங்காளி பங்காளி வகையில இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி நல்ல பாண்டிங் கொடுக்கும். பங்காளிகள் வகையிலையும் உறவினர்கள் வகையிலையும் அனுகூலங்கள் உண்டாகும். வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு, நிறைய தெய்வ வழிபாட்டுக்காக நிறைய கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா உண்டு. நிறைய பேர் இந்த காலகட்டத்துல சுவையான உணவுகளை சாப்பிடணும்னு விரும்புவீங்க. நிறைய வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாம் உண்டு மகிழக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டம் இது தனுசு ராசி அன்பர்களுக்கு. நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நோய் இல்லாத தன்மை ஏற்பட போகுது. நீண்ட காலமா உங்களை படுத்து எடுத்துட்டு இருந்த உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்துல உங்களை விட்டு நீங்க போகுது. உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சரியாகும். பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம்தான். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் பாக்கியம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்கியத்தை இந்த காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்கள் நிச்சயம் அனுபவிப்பீங்க. விவசாயிகளுக்கு, விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும். நல்ல ஒரு விளைச்சல் கிடைத்து, நல்ல மகசூல் கிடைத்து, உங்க வருமானம் இந்த காலகட்டத்துல உயரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டுல நல்ல மழை பொழிவு இருந்து நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். மனமகிழ்ச்சி விவசாயிகளுக்கு அதிகரிக்கும். புத்திரபாக்கியம் இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் நீண்ட காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல 2வது குழந்தை பிறப்புங்கிறது சாதகமா இருக்கும். அதுவும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுவரைக்கும் இருந்த பல தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல நீங்க போகுது. அரசாங்க காரகன் சூரியன் உச்சமடைந்த காரணத்தினால அரசு உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல 100% அரசு உத்தியோகம்ங்கிறது கிடைக்கும். அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுதி அதுல ஒரு சிலருக்கு ஃபெயில் ஆயிருக்கலாம், ஒரு சிலருக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருந்தா கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காம, வேலை கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். காவல்துறையினருக்கும், சீருடை பணியாளர்களுக்கும், பொதுத்துறையில இருக்கவங்களுக்கும், மற்ற ஏனைய அனைத்து தரப்பினருக்குமே இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகன யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா உண்டு. நிறைய பேர் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. டிரைவிங் பண்றவங்க
நட்சத்திரங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அரசு அனுகூலங்கள் அதிகரிக்கும். அரசாங்க வழியில ஏதாவது ப்ராஜெக்ட் சைன் ஆகணும்னா கூட அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பா மூவ் ஆகும். பல தனுசு ராசி அன்பர்களுக்கு, அதுவும் குறிப்பா இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்க திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நற்பெயர் எடுப்பீங்க. உங்க பெயரும் புகழும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். தந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம்ங்கிறதுனால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. மற்றபடி மேக்சிமம் எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகும். தாய் வழி சொந்தங்கள் மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். தனவரவு அதிகரிக்கும். செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். முக்கியமா வீட்டுல இருக்க பெரியவங்களை, வயதானவர்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்க முயற்சி செய்யுங்க. பிள்ளை வழியில குழந்தைகள் வகையில இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீரும். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பெயரையும் புகழையும் அதிகரிப்பாங்க. உங்களுக்கு நல்ல பெயர் சேர்ப்பாங்க. வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா உண்டு. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று அங்க தங்கி பணிபுரியக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்றிணையக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. வருகின்ற காலம் அனைத்தும் உங்களுக்கு நிம்மதியான காலகட்டம் தான். அதுலயும் குறிப்பா இந்த 30 நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு பொற்காலமாவே இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நிறைய சுபகாரியங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். மேலும் நல்லது நடக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். நிம்மதி பிறக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.